இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, தூக்கி போடாம இந்த ஸ்வீட் பாக்ஸை ஒரு சூப்பரான ஆர்கனைஸில் மாற்றிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம அதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணுவீங்களா அந்த மூடி இருக்கக்கூடிய போர்ஷனில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அட்டையை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்க, நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட் இருக்க மாதிரி அந்த அட்டையை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பாக்ஸையும் நம்ம அழகாக கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, 2 பாக்ஸையும் வந்து ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த 2 பாக்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டோம்ங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி விட்டு அந்த இடத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. பாருங்க, நான் பாட்டமில் ஒட்டிட்டேன். அடுத்தது ஒரு பாக்ஸுடைய மேல் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி நம்ம அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டாப்லையும் ஒட்டணும் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செவுத்துல வந்து ஒட்டி விட்டுருங்க. டைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த டபுள் சைட்டே போட்டோம். நான் வந்து நார்மல் வாலில் தான் ஒட்டி காமிச்சிருக்கேன். நான் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது மட்டும் இல்லைங்க, நம்ம மசாலா பேக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கிச்சனில் பண்ணிருக்கக்கூடிய அந்த பேக்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்.